நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இனிமேதான் கதையே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னமோப்பா, உயிர் நண்பங்கிற முறையில நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்க. சரி கிளம்பு. என்னங்க அவங்க தவசி அண்ணனை பத்தி பேசுறாங்க. அண்ணனை தெரியும் போல இருக்கே. ஊர் உலகத்துல உங்க அண்ணன் மட்டும்தான் தவசியா? 1008 தவசி இருப்பான் நம்மள. வண்டியில வந்தது பயங்கர டயர்டா இருக்கு. நீ போய் முதல்ல குளிச்சு ரெடியா வா. டிரைவர், அந்த லக்கேஜ் எல்லாம் ரூம் கொண்டு வந்துருங்க. ரூம் எங்க இருக்கு? ரூம் அந்த சைடுல இருக்கு. டிரைவர், இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இல்லை சார், வேணாம் சார். இல்லை பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு, மாமாட்ட சொல்லிடுங்க. சரி சார், வரேம்மா. எங்க ஏதோ ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? உன் வயிற்றுல இருக்க குழந்தை தான் அழுதுருக்கும். முதல்ல நீ உள்ள வா. சுடுதுங்க, பார்த்து. பரவாயில்ல, கொடு. ஐயா, இந்த சாத்தப்பர் மாஞ்சு மாஞ்சு உதவி பண்றதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்க. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் செய்யறது சரியா தப்பாங்கிறது எனக்கே புரியல. ஒரே குழப்பத்தில் இருக்கேன். தவசி இந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. இருந்தாலும் அவர்கிட்ட எல்லா வரங்களையும் சொன்னது சரியா படலைங்க. சொன்ன என்னையா, நம்ம ஊர் எந்த திசையில இருக்குன்னு அந்த ஆளுக்கு தெரியாது. ஐயா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாரு கண்டா? வீணா சந்தேகப்படாது. எவ்வளவு பெரிய பங்களா, காரு, தோட்டம், வசதியா இருக்கிறவர் அவர் மேல சந்தேகம். நம்ம வீட்டை விடவா இதை விட 4 மடங்கு பெருசா நம்ம வீடு. இத போய் பெருசா பேசுறீங்க. என்ன வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஊர்ல இருக்கிற வீட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். தேவர் எப்பவுமே மண் வாசனையோட தான் இருப்பார். இப்படி ஒரு விசுவாசமான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, எனக்கும் இருக்கானுங்களே தண்ட சோறுங்க, கூப்பிட்டா ஒருத்தனும் வரமாட்டான். ஏன் தேவரே, என் கூடயே இருந்துடுறீங்களா? ஐயா, சாக போற காலம். இவ்வளவு நாளும் ஐயாவை நம்பியே வாழ்ந்துட்டேன். கடைசி காலமும் ஐயா கால்மாட்டிலே உசுர விட்டுலாம்னு இருக்கேன். ஆமா, நேற்று பூரா உங்களை பார்க்க முடியல, எங்க போயிருந்தீங்க? தவசியை பார்க்க போயிருந்தேன். நானே நல்ல ஜோசியம் பார்ப்பேன். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதனால தான் தவசி ஜாதகம், குழந்தை ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த குழந்தை உருவான நேரமே 7.5 சனியா. அதனால தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, அப்பா புள்ள பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் போ சரியாயிடுங்கிறான். உங்களுக்கு என்ன சொன்னான்னா, இப்போ உங்களுக்கும் சிரமமான நேரம் தானா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லவங்க சகவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறான். பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். சரி, தவசி பார்த்தீங்களே, அவன் என்ன சொன்னான்? அவரு பத்திரத்தில் கையெழுத்து போட தயாரா இருக்கார். ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறாரு. என்னங்க இது? என்ன கேள்வி இது? சொத்து பூரா அவனுக்கு தானுங்களே. சொத்தெல்லாம் ஊர்ல இருக்கு, அவர் இங்க இருக்காரு, என்ன லாபம்னு கேட்கிறாரு. அப்ப அவரை ஊருக்கு வர சொல்லுங்க. நடக்கிற கதையா இது? இத பாருங்க, தவசி ரொம்ப நல்லவர், உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. நான் கையெழுத்து போட்டா எவ்வளவு பணம் கொடுப்பான்னு கேட்கிறேன். தவசி ஐயா அப்படி சொன்னாரு? ஆமா தேவரே, இப்ப கையெழுத்து போட்டு பணம் கொடுத்தா கடை கண்ணி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறேங்கிறாரு, அவ்வளவுதான். கையெழுத்து போட்டா எவ்வளவு பணம் கிடைக்கும் கேட்டாங்க.
கேள்விகளை பத்திரிக்கை பார்த்தீங்களா? மூணாம் மனுஷங்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டிருக்கான். பெத்த அப்பங்கிட்டே லஞ்சம் கேட்கிறான் ஐயா, லஞ்சம் கேட்கிறான். சரி, அவனா பார்த்து எந்த சொத்தை வேணாலும் வித்துட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கட்டும். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் கோயில் சொத்து அந்த காந்திமதி கைக்கு போகக்கூடாது. அவ்வளவுதான் எனக்கு வேணும். அவ்வளவுதானே, அதை என்கிட்ட விட்டுருங்க. இன்னும் 2 நாள் தவசையை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி தேவரே, நான் உங்களை விடுற மாதிரி இல்லை. பட்டாளத்தால் தான் ஊருக்கு போக போறாரு, நீங்க இங்க தான் இருக்க போறீங்க. சரி வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். இப்பதான் காப்பி சாப்பிட்டேன், நீங்க போங்க, வரேன். ஐயா உள்ள கூட்டு வாங்க. ஐயா, நம்ம தவசி தம்பி இப்படியெல்லாம் சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? காலம் கெட்டு போச்சியா. இப்ப அவன் இருக்கிறது மெட்ராஸ் இல்லையா, அதனால தான் அவனுக்கு வியாபார புத்தி வந்திருக்கு போல இருக்கு. சரி, எப்படி போட்டு எப்படி இருந்தாலும் நம்ம புள்ள புத்தியை பொழைச்சிட்டானா நல்லது. அப்பாவை ஊருக்கு அனுப்பிட்டீங்களா? சொல்றேன். சொல்லாம எங்க போக போறேன்? வாமா விசாலம், காப்பி கொடுமா. ஆஹா, சூப்பர் காஃபி. அப்பாவை ஊருக்கு அனுப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அனுப்புவோம், அனுப்பிச்சிடுவோம். ராஜா, நேத்து முழுக்க உன் பையன் ஜாதகத்தை அலசி பார்த்துட்டான். அவன் பிறந்த நேரம், அம்மா விசாலம் இந்த வா, உன் பையன் பிறந்த நேரம் அமோகமா இருக்கு. சொந்தமா வியாபாரம் பண்ணி ஓஹோன்னு இருப்பியான். அதை விட என்ன வேணும்? ஏதோ அண்ணாமலையனோட புண்ணியத்தால நல்லது நடந்தா சரி. எங்க பிள்ளைய நாங்க நல்லபடியா வளர்த்துருவோம். உங்க அப்பா எதுக்காக வந்தார் தெரியுமா? என்ன பேரனை பார்க்க வந்திருப்பாரு. அதுவும் ஒரு காரணம். உங்க அப்பா எதுக்காக என்ன அனுப்பிச்சார் தெரியுமா? கோவில் அதை சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் 99 வருஷம் குத்தகையில இருக்கான். அது இப்ப முடிய போதான். கோவில் நிர்வாகிங்கிற முறையில நீ கையெழுத்து போட்டாதான் மறுபடியும் இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா. அதுக்காக தான் என்ன அனுப்பிச்சு வச்ச. அப்படியா? அந்த விஷயத்தை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க ஐயா, கையெழுத்தெல்லாம் போட முடியாது. அண்ணாமலை பேர் கோயிலை மாத்திரன்னு சொன்னாலுடைய கையெழுத்தெல்லாம் நான் போட மாட்டேன். கோயிலுக்கு இந்த சொத்து திரும்பி போகட்டும். இத்தனை வருஷம் ஆண்டு அனுமதிச்சது போதாதா? இதுக்கு மேலே இந்த பாவார்த்தி செய்யணுமா? அட என்னப்பா நீ. அம்மா விசாலம், நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. நான் என்னங்க சொல்றது? நான் சொன்ன என்ன கேட்கவா போறாரு? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. இத பாரு ராஜா, உன் குழந்தை ஜாதகம் நல்லா இருக்கு, நீ அமோகமா வியாபாரம் பண்ண போற, அதுவும் நல்லா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா? இப்ப என்கிட்ட பணம் இல்லை, இருக்கிற பணம் எல்லாம் வெளியில கொடுத்துட்டேன். ஒரு பயிலும் கொடுக்க மாட்டாங்கிறான். இப்ப பணம் வேணும்னா என்ன பண்ணுவ? நீ கையெழுத்து போட்டா உங்க அப்பா 2% உனக்கு தரேன்றாரு. என்ன சொல்றீங்க? மாமாவா அப்படி பேசினாரு? ஆமாம்மா, தவசு கையெழுத்து போட்டா 2% தரேன்றாரு. கையெழுத்தை போட்டுட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டியதானே? கையெழுத்து போட்டா பெத்த பிள்ளைக்கு லஞ்சம் தராராமா? அந்த பாவ பணத்தை வாங்கி நான் தொழில் பண்ணமா? என்னையா பேசுறீங்க நீங்க? அட என்ன ராஜா, பேசுறதே பேசிட்டு இருக்க. குழந்தைய பாரு, விசாலத்தை பாரு. இப்படியே எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுவீங்க? இவங்களுக்காக நீ வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? இதெல்லாம் வேணாம். அப்படி உனக்கு பணம் வேணான்னு சொன்னா கோயில் நிலத்தை அடமானம் வச்சு பணம் கொடுக்குறேன்றாரு உங்க அப்பா. அதுக்காவது கையெழுத்து போட. ஐயா, கோயிலுங்கிறது எங்க ஊர் மக்களுடைய அடையாளம், எங்க உயிர் மாதிரி. எங்க குடும்ப கௌரவமே அதில் தான் அடங்கியிருக்கு. அதை மார்படிட்டு அடமானம் வச்சு பணம் வாங்கி தராமா? அதை வச்சு நான் தொழில் பண்ணலாமா? ஒண்ணு வேண்டாம், பேச ஊருக்கு போக சொல்லுங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். முடியாது 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 சொல்லுங்க. முடியாதா? நல்லா யோசி. ராத்திரி முழுக்க யோசிச்சு பதறாம பதில் சொல்லு. குழந்தை நினைச்சுப்பார். அது கஷ்டப்படக்கூடாது, அதுதான் முக்கியம். என்னங்க,
நான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இவன் வேற நச்சு நச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி கொண்டா. குட்டி பயல வடா வடா. என்னங்க, அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்கி வீணா போயிட போகுது. கொஞ்சம் பார்த்து அணைச்சிடுங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? குழந்தை கையில் வச்சுட்டு பால் எப்படி இறக்கி வைப்பேன்? அதை இறக்கி வச்சு மார்க்கெட் போகலாம்ல? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே. என்னடா ராஜா? விஜயலட்சுமி இங்க வாயேன். இல்ல 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 ஏய், ரொம்ப வாழ்த்தான ஆயிடுச்சுங்க. என்னக்கா? கண்ணா, நானு காய்கறி வாங்க கடைக்கு போறேன். நீ பாப்பா கூட விளையாடிட்டு மாமா அடுப்பு அணைக்கிறதுக்காக உள்ள போயிடுவாரு. நீ பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. என்ன கரெக்டா? பட்டு வரேங்க. அக்கா வந்துட்டா பாரு. அக்கா கூட விளையாடுறியா? விளையாடுறியா? ஒழுங்கா போடுற, ஸ்டாண்ட போடுற, அவசரப்படாதடா. வா. யோ 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 வாயா, வா அப்படி. இந்த பக்கம் வா. உங்களுக்கு என்ன வேணும்? சார் தமிழ் கமெண்ட் இருக்காரா? அப்படி இங்க யாரு இல்லையே. நீங்க யாரு? சார் நான் அன்வர், சூரியன் பத்திரிகையோட சப் எடிட்டர். இவன் போட்டோகிராஃபர் ஜிடி. பக்கா கேடி, சொதப்பெல்லாம் போட்டோ எடுப்பான். அடிக்கிறது ரொம்ப சொதப்பல அடிப்பா. இப்ப நான் அடிக்கிறேன் பாருங்க. இதான் அடி. தமிழ் குமரன் இருக்காரா? இப்பதான் சொன்ன அப்படி யாரு இந்த வீட்டு இல்லன்னு. சார் தமிழ் குமரன் திமுக மாவட்ட இலக்கிய அணி செயலாளர். அப்படி யாரு இந்த வீட்டு இல்ல. சார் நம்ம 3 அரங்கப்பந்தர் தானே இது? இதானே? ஆமா. அப்ப இதான் தமிழ் குமரன் வீடு. யோ 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 இப்பதானே சொன்னேன் அப்படி யாரு இந்த வீட்டு இல்லன்னு. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 15 நாள் ஆகுது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. இப்ப யாரும் இல்ல. சார் நான் கூட வந்து போட்டோ எடுத்திருக்கேன் சார். இப்பதானே சொன்ன அப்படி யாரும் இல்லன்னு சொல்லி. என்னது இப்ப என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா, ஏற்கனவே ஃபிலிம் ரோல்ல 2 ஸ்னாப் பாக்கி இருக்குது. எடுக்காம போனா அவருக்கு வேற பதில் சொல்லணும். ஏற்கனவே சம்பளம் பாக்கிடா. என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? டேய் அப்படியே திரும்ப, இன்னும் திரும்ப. ஆஹா மச்சான் கிடைச்சிடுச்சு. என்ன முதுகு அப்படியே போட்டோ எடுத்து யார் முதுகு இதுன்னு கேப்ஷன் போட்டா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். உருப்படி ஐடியா கொடுறா. நாயே போட்டோ எடுக்கிறதா இருந்தா ஏதாவது அழகான பொருள் போட்டோ எடுக்கணும். அது டேய் சார போட்டோ எடுக்கலாமேடா. குழந்தை ரொம்ப அழகா இருக்கடா. சார் ஒரே ஒரு போட்டோ சார். குழந்தை அழகா இருக்கா? தாயின் மடியில தான் குழந்தை இருக்கும். தந்தையின் மடியில் குழந்தை. கேப்ஷன் சூப்பர்டா. சூப்பர்டா. இப்ப கை கொடு. போட்டோ எடு. சார் கொஞ்சம் லைட் வாங்கிக்கோங்க சார். குழந்தைய கொஞ்சம் கீழ இருக்கீங்க. மோதிரிட்டோம். கொஞ்சம் ரைட், கொஞ்சம் லெஃப்ட். சார் கொஞ்சம் சரிங்க சார். போட்டோல ஒண்ணு வேண்டாம் போங்க. சார் ஒரே ஒரு போட்டோ சார். ஒண்ணே ஒண்ணு சார். பத்திரிகைக்கு அவ்வளவு சர்க்குலேஷன். நீங்க வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. குழந்தை யார் போட்டோ எடுக்க கூட போங்கயா. சார் ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் சார். போயா. சார் ஒண்ணே ஒண்ணு சார். ஏன்டா அடிச்ச? சார் கோமா இருக்கல வண்டி எடு. சரி சரி. ஏன் சார் அவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்களா? இல்ல இல்ல வேலை இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி கோபம் எல்லாம் வரும். முதல்ல கோபம் வரும், அதுக்கப்புறம் பிபி வரும், பிபிக்கு அப்புறம் சுகர் வரும். கேக்கனா சாரா பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஜென்மத்துல வேலையே கிடைக்காதுன்னு தோணுதுடா. வண்டியை கிளப்பு. அப்பா நீங்க பிடிச்சிக்க. பால் அடுப்புக்கு இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். தலை பத்திரம். சிவா அக்கா பாரு ஜு 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 சரி 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 பாருடா அக்கா பாரு ஜு 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 பாருடா சரி 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 சரி. பாப்பா யார் பாப்பா இது? தம்பியா? பாப்பா அழகா இருக்கலடா. ரொம்ப அழகா இருக்கலடா. பேர் என்ன பாப்பா? சிவகுமாரா? ரொம்ப அழகா நேம் இல்ல. சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும். டேய் சாக்லேட் குடுறா. நீ பாப்பா வாங்கிடா. சாக்லேட் குடுமா. டா அங்கிள் சாக்லேட் குடுறாரு வாங்கிக்க. இந்தா பாப்பா ஒன்னு வாங்கி தர்றேன். இது எவ்வளவு விலைங்க? டேய் 2 ரூபாய் இருக்கா? இல்ல 4 கிலோ கத்திரிக்காய் போட்டீங்களா? போட்டேன். சரி கொடுங்க. தக்காளி 1 ரூபாய் இருக்கு. மத்த அக்கவுண்ட்ல வெச்சுக்கங்க. சரிப்பா. சரி எடை போடுங்க. என்ன சார்? டேய் அதே குழந்தைடா. போட்டோ எடு. அது முதல்ல கீழ போடு. சார் ஒரே ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ். ஒரே ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ். அங்க கொஞ்சம் எப்படி? சார் கொஞ்சம் எடுடா. எடுத்துறல. இப்போ சார் 3 பேர் சேர்ந்து சார் கொஞ்சம் ஒரே ஒரு சார் கொஞ்சம் குழந்தை மேல. சார் வேணாம். சார் கொஞ்சம் இருக்கு சார். கொஞ்சம் சிரிங்களே சார். ஏன் சார் பயப்படுறீங்க? அச்சச்சம்மா. அச்சு குழந்தை. என்னடாச்சு? என்ன தண்ணி விட்டு போறாங்க? தெரியலடா. ஏன் இப்படி ஓடுறானுங்க? அதெல்லாம் தெரியல.
அவங்க வீட்டு குழந்தை தானே. ஹலோ பிரதர். ஹலோ. என்னடா குழந்தைய கடத்திட்டு போற மாதிரி போறாங்க? சரி அந்த ஃபிலிம் ரோல கொடு. எதுக்கு? உங்ககிட்ட இருந்து சொதப்பிடுவேன், நானே வச்சுக்கிறேன். போலாமா? ஐயோ குழந்தை குழந்தை யாரோ தூக்கிட்டு போறாங்க. சார் உங்க குழந்தையா? ஆமாங்க. ஐயோ ஐயோ. குடுறானே. குடி. ஏய் டேடி ஓடுடா டேய். ஏய் குடி. ஓடுடா. டேய் ஏறா. ஐயோ கார்ல ஏறி போறோம். வாடா 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 வாடா. டேய் வா. வா வா வா. ஏய். ஓடுடா. ஓடுடா ஓடுடா. ஏய். ஓடுடா. ஓடுடா ஓடுடா. ஏய். புடிங்க புடிங்க. ஏய். ஓடு ஓடுடா. ஏய். காரை நிறுத்துங்க. புடிங்க. ஏய். ஓடுடா. டேய் வண்டியை கொண்டு சாத்தம் செட்டியா வீட்டுல விட்டுறா. போடா போடா வண்டி எடுடா. புடிங்க நிறுத்து. காரை நிறுத்து. நிறுத்து. போயிட்டாருடா. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன்டா. ஆமாடா. குழந்தை கூட போயிடுச்சு. என்னடா பண்றதுப்பா? என்ன பண்றது? ஏன்டா அடிக்கிற? ஏன்டா அடிச்ச? பிடிக்கிற? அடிக்காதடா. அடிக்காதடா. அங்க பாரு. பாரு. ஏய், பாரு. எங்க இருக்க? அண்ணா ஒரு நிமிஷம். சும்மா போயிடலாம். எனக்கு வன்முறை பிடிக்காது. இது பாருங்க. இருடா. மாமா மாமா மேல கை வைக்கிறியா? கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். சரிடா உனக்கு வேணா அவனுக்கு வேணாம். ஃபிலிம் ரோல கொடுத்துரு. என்னது என்கிட்ட எங்கடா இருக்கு? டேய் உன்கிட்ட நான் கொடுத்தேன். ஓட்டதாடா இருக்கு? டேய் உன்கிட்ட கொடுத்தேன். பேசிட்டு இருக்கும்போது மேல கை வைக்கிற. உன்கிட்ட நான் கொடுத்தேன். டேய் உன்கிட்ட ரெஸ்ட் ஏய், அந்த ஃபிலிம் ரோலை எடுத்துக்கிட்டு 2 பேர் ஓடுறானுங்களே, அவனுங்க கதிரேசனுடைய பத்திரிகைகளை வேலை செய்கிற நிருபர்கள். அவனுங்க 2 பேரையும் விடக்கூடாது. புரியுதா? ஆகட்டும் சார். டேய் அப்படியே குழந்தைய பத்திரமா எடுத்துட்டு போய் லாட்ஜில் சேர்த்துருங்க. சரி சார். ஆட்டோ வண்டி அடியா எடியா எடியா. சாரி மேடம் சாரி. ஏய் மாம்சே வண்டி எடு. ஐயோ வண்டி எடு. ஆட்டோ ஓட்டுறீங்களா? சும்மா உதா ஓட்டுறீங்க. இறங்கி கீழே. இறங்கியா? டேய் நில்லுடா டேய். யோ கஸ்மாலாம் இறங்கியான்றல. ஏய் வெளிய வாடா. ஏய் எங்க எங்க? என்ன? ஏய் டேய் ஃபிலிம் ரோல் உங்க இடத்துல இருக்கு. எடு. யோ ஃபிலிம் ரோல் அவன் கையில இருக்கு. அவன் எடுத்து ஓடிட்டு இருக்கு. என்ன கேக்குற? ஏய் உங்க இடத்துல தான் இருக்கு. எடுப்பா. டேனா கை வைக்கற. கை வச்சா நல்லா இருக்காதுனா? ஏய் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேப் பண்ணுவ. டேப் பண்ணுவ. ஏய் டேய் உனக்கு கை வைக்க தெரியுமா? நான் அடி பண்ணேன். போடா டேய். அடி சார். தள்ளுங்க. ஏய் என்னடா? தள்ளுங்க. ஏய் தள்ளுங்க. என்னடா பண்ணு? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போடா. ஏய் ஃபிலிம் ரோல் என்ன கை வைக்கற? உங்க இடத்துல இருக்கு. எடுடா. ஏய் போடா. ஏய் புறா. டேனா கை வைக்கற. கை வச்சா நல்லா இருக்காது. என்ன பண்ணுவ? டேப் பண்ணுவ. எவ்வளோச்சு? நீங்களே பாத்துங்க சார். பேலன்ஸ் 5 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். வா. என்னங்க என்ன நம்மள? வேணாம்ப்பா. ஏது இந்த நெகட்டிவ்? கடை வீதியில தகராறு நடந்துச்சுல, அந்த ஆள் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஏங்க வீசிட்டீங்க? எதுக்கு நம்மள இந்த வம்பு உனக்கு? தேவையில்லாத விஷயத்தை இழுத்து போட்டு ஊர் ரொம்ப விலைக்கு வாங்காத. ச்சே, உனக்குன்னு ஏதாவது இந்த மாதிரி அமைது. வா. அக்கா ஏன்க்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, நகை எடுத்தாச்சு, எல்லாம் இங்கதான் இருக்கு. நான் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஐயா வெளியே போயிருக்காரு. அவர் வந்தோடனே பர்மிஷன் வாங்கிட்டு சார் வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம் சார், எங்க குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் பேசாம இரு.
அது ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாமா. அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. ஆமாமா, நம்ம குழந்தைய நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இல்ல சார் பேசிட்டு இருக்கல, என்னையா ப்ராப்ளம் உனக்கு? வாசல் இருந்த குழந்தைய 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. பின்னாடியே தொத்திட்டு போனோம். அம்பாஸ் கார்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படியாவது குழந்தை கண்டுபிடிச்சு கொடுங்க. குழந்தைக்கு என்ன வயசு? 1 மாசம் குழந்தை சார். 1 மாசம் குழந்தைய தொலைச்சியா? பெத்துக்க தெரியுதுல்ல, அதை பாதுகாக்க தெரியாது. எனக்கு எப்படியாவது என் குழந்தைய பிடிச்சு கொடுங்க. மந்திரத்துல எவர வைக்க முடியும்? கொஞ்ச நேரம் சும்மா இருமா. என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்ன மரியாதை உனக்கு? என்ன கை வைக்கிறேன்? இருங்க என்ன பிரச்சனை? நீங்க யாருங்க? தள்ளுங்க. டிசி ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ, நான் சாத்தப்ப பேசுறேன். நம்ம நண்பர் தவசி குழந்தை யாரை கடத்திட்டாங்களா? இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ கொஞ்சம் ரப்சர் பண்றான். அவன்கிட்ட கொஞ்சம் பேச. கொஞ்சம் இரு. இந்த பேசு. ஐயா வணக்கம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா வெளியே போயிருக்காங்க ஐயா. அவர் வந்தோடனே பார்த்து சரி பண்ணிடலாம் ஐயா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அண்ணே, என்ன பண்றீங்க? குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. குழந்தை கடத்திட்டாங்க. யாரு? குழந்தை யாரோ தூக்கிட்டு யாரு தெரியுங்க? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. சரி வாங்க. தெரியல. எல்லா இடத்துல போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. குழந்தை கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த அம்பாசிடர் நம்பர் விசாரிச்சதில் அது போலி நம்பர்னு தெரிய வந்தது. சிட்டி பூரா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். குழந்தை கண்டிப்பாக கிடச்சிடும். தைரியமாக இருங்க. விசாலம், இப்படி நீ அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கு யாருமா இருக்காங்க? குழந்தைய நினைச்சு உனக்கு ஏதாவது ஒண்ணானா அது தாயில் அது குழந்தைய வளரணுமா? இங்க பாரு விசாலம், உன் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவான். நம்பிக்கையோட இருமா. வா, எழுந்து வந்து முகத்தை அலம்பிக்க வா. நீயே நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி? வாம்மா வா. தவசி, நீங்கள் போய் ஒரு கிளாஸ் காஃபி சாப்பிட சொல்லுங்கள். இப்படியே இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலைமை வரும். குழந்தைய தேடுவீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பீங்களா? போங்க, போய் சமாதானப்படுத்துங்க. எப்படி சமாதானப்படுத்துவேன்? என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த குழந்தை தான். அதுவும் இல்லை, நான் அதுக்கப்புறம் என்னாலேயே தாங்க முடியல. நான் என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்து? தவசி, என்னது? அட பாவி, எங்கேயே கொண்டு போய் வச்சுக்க என் குழந்தைய? என் குழந்தைய கூடாது கொடுத்துறியா? உங்க நிழலே படக்கூடாதுக்காக தான் ஊரை விட்டு இப்படி தூரம் வந்தேன். சனிச்சன் தொத்திரமா தொத்திரி வந்து இங்கேயும் சொல்ல மாட்டேங்களே. என் குழந்தை கூடாது கொடுத்துறியா? என் குழந்தை கூடாது கொடுத்துரு. பாருமா, என்ன பேச்சு பேசாலும் பாருமா. என்னையா பேசுற? என்ன பேசுற? ஏய்யா, ஒரு வயசான விட்டு பேசுற மாதிரியா பேசுற? என் பேர குழந்தைய பார்க்க முடியாத பண்ணிட்டேடா பாவி. நீ தான் என் போய் வச்சிருக்க. என் குழந்தை கூடாது கொடுத்துறியா? குழந்தை எடுத்துட்டு போறேன். கையெழுத்தானே வேணும். எத்தனை கையெழுத்து போடணும்? எங்க போடணும்னு சொல்லு. என் குழந்தை கூடாது கொடுத்துறியா? குழந்தை கூடாது கொடுத்துரு. ஏண்டா ஏண்டா அப்படி நான் பேசுறேன்? என்னடா பேச்சு பேசுறேன்? பச்சை குழந்தைய பறி கொடுத்து இருக்கிறீடா. என் பேர குழந்தைய பார்க்க முடியாத பண்ணிட்டேடா பாவி. எங்கடா தொலைச்ச? என் பேர பிள்ளைய பார்க்க முடியாத பண்ணிட்டாரு. நீ தான் ஏன் தூக்கிட்டு போன? நான் தூக்கிட்டு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா எத்தனை வருஷம் உனக்கு வேலை செஞ்சேன். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்கலாம் நினைக்கும் போது இங்கேயும் வந்து சொல்ல மாட்டீங்களே. ஐயோ, என் குழந்தை கூடாது கொடுத்துறியா? என் குழந்தை கூடாது கொடுத்துறியா? நான் எடுக்கலடா. நீ தான் ஏன் தூக்கிட்டு போன? நான் எடுக்கலடா. நான் எடுக்கலடா. என்ன சொல்ற எனக்கே தெரியாது. கணக்கு முதலாளி சொல்லியா? உடனே கொண்டு வரணும். இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் போட்டு கொண்டு கொடுங்க. சொல்லு முதலாளிகிட்ட. எங்க போனாலும் சரி, மரியாதை கொண்டு கொடுத்துருங்க. இல்ல உயிரோட விட மாட்டேன்.
சொல்ல முதலாளிகிட்ட சொல்லு, குழந்தை உடனே வரணும். வீடு முழுக்க பருமா தேக்குகள் பிரிச்சு வித்தா பல லட்சங்கள் தேரும். பட்டு என்னையெல்லாம் மதுரை திருக்கல்ல திரிய விட்டுட்டு நீங்க சொகுசாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்க. அதான் கடவுளா பார்த்து என்ன கொண்டாந்து இங்க சேர்த்திருக்கான். இவன் என்ன தூணுக்கு கேடாங்கன்னு இருக்கான். நம்பி, அழுக்கிய நம்பி, இங்க வாடா. அண்ணா ஆசைப்பட்டு பேசணும்னு வந்து உட்கார்ந்துருக்க, அங்க போய் நின்றுட்டு இருக்க. நல்ல சிவன் வருவான், வா. இலே கூப்பிடுறேன்ல, வாடாங்க. திரும்பிக்கிற உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா நம்பி, இது என்னது பள்ளிக்கூடம் வீட்டு கணக்கு நோட்டா உனக்கு? அது ஐயோ, நோட்டு கிழிக்காதீங்க, நோட்டு கிழிக்காதீங்க. புடிச்சு போல ரொம்ப பிகு பண்ற. உன்னை இப்படி கூப்பிட்டா தான் வருவியா? உட்கார்ற உட்கார்றா செல்ல, உட்காரு. டேய் உட்கார்றா. ஆமா, இது என்ன அரட்டை உசரெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்து இப்ப முழு வேட்டிக்கு போக ஆரம்பிச்சுட்டா? பெரிய மனுஷன் நினைப்பா? ஆமா, உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்குமா? என்னடா அண்ணன் கேக்குற பேச மாட்டேங்கிற? கபரா தம்பி, இந்த ஜிலேபி சுத்தின எழுதி எல்லாம் படிக்காதரா. இதெல்லாம் படிச்ச வாழ்க்கையில புத்திசாலித்தனம் வந்து நம்ம பெரிய மனுஷன் ஆயிடுவோம். அப்புறம் நம்ம தகராறு பண்ணிக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். நீ இதெல்லாம் எதுக்கு படிக்கிற? அந்த வாத்தியா இருக்கானே, அவன் நமக்கு வேண்டியவன் தான். அவனுக்கு 2 புறையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவன் நிறைய மார்க் போட்டுவான்டா. அடுத்த வாரத்துல நானும் அண்ணி வள்ளியம் இங்க குடி வர்றோம். அதுக்கு பிறகு உனக்கு நான் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரேன். நீ என்ன மாதிரியே கூலிங் கிளாஸ் பட்டு சட்டை போட்டு வளர்ந்துடலாம்டா. அறிவு ஜீவியா இருக்கலாம். சரியா? ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? எழுந்துரு, வெளியே போ. வாடா தம்பி நல்ல சிவா, வெளியே போயிருந்தியா? அது என்னடா தம்பி பழைய நினைப்பிலே மிரட்டிட்டு இருக்க? இப்ப நான் இந்த வீட்டுல உரிமைக்காரனா உருத்துக்காரனா வந்து உட்கார்ந்து இருக்கேன். பட்டாளத்தாருடைய பையன் கோமதி நாயகம்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. கொட்டாயில சிலேடெல்லாம் போட்டாங்க, நீ கவனிக்கலையா? சரி, நம்ம வீட்டிலேயே இருக்க அருமை தந்தை உனக்கு இதை சொல்லவே இல்லையா? ஓ, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற நினைப்புல நடிச்சிட்டியா? ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்துக்கு எடுத்து விட்டியாப்பா? ஏய், நீயா வெளியே போறியா? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுமா? இரு தம்பி, பட்டாளத்தாருடைய மூத்த மகன் தவசி என்ன, அதுக்கு அடுத்து இளைய மகன். இனிமேல் நீ இல்ல, நான் தான். இத்தனை நாளா சூரியனை மேகம் மறைச்சுக்கிட்டு இருந்தது, இப்பதான் அது வெளியே வந்து தெரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறம் தான் வரிசையில நீ வர்ற. அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி சாந்தி தென்காசியில் இருக்கல, அவ வர்றான். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வரிசையில வர்றான். அப்புறம் இந்த உதிரி இவன் வர்றான். நானே நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சேர்ற வரையிலும் இந்த வீட்டை வாட்ச்மேன் மாதிரி இருந்து நீ பாத்துக்கோ. உனக்கு எவ்வளவு சம்பளமா நான் தந்துடுறேன். என்னது பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது இப்படி சட்டை பிடிச்ச வன்முறையில இருக்கிற? இந்த மாதிரி என் மேல கை வச்ச சித்தப்ப எங்க இருக்கான் தெரியுமா? ஜெயில. என் ஜாதகம் அப்படி. இது மாதிரி சட்டை எல்லாம் பிடிக்காத. இங்க பாரு, அடுத்த வாரத்துல நானும் அண்ணி வள்ளியம்மையும் இந்த வீட்டுக்கு வரத்தான் போறோம். இந்த வீட்டுல நாமெல்லாம் சேர்ந்து கூட்டு குடுத்தனமா இருக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வீட்டை 6ஆ பிரிச்சிடுவோம். என் பங்கையெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஏற்கனவே விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன இப்படி? இது என்ன சொடக்கு? இங்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, வெளியே போ. மகராசி, உன் பேர் தானா தமிழரசி? ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க. பட்டாளத்தாருக்கு 2வது மருமகன் வந்த உடனே வீடு விளங்கி போச்சு. பட்டாளத்தார் பல்புடி விளம்பரத்தில் வர்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு. அந்த சிரிக்க வச்ச மகராசி நீதானா? அடுத்த வாரத்துல வள்ளியம்மையும் நானும் இந்த வீட்டுக்குள்ள வர்றது உறுதி. ஏய், பகல் கனவு காணாத. இந்த வீடு முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம். உனக்கு ஒரு செங்கல் கூட வந்து சேராது. யாருக்கு வேணும் அந்த செங்கல்? எனக்கு இந்த வீட்டோட விட்ட சட்டம் வேணுங்கிற ஐடியாவோட தான் இருக்கேன். தமிழரசி, இந்த மாதிரி பெண்கள் என்கிட்ட சவால் விட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானு இந்த ஆம்பளைகளோட போட்டி போட்டு போட்டு சலிச்சு போயிட்டேன். நல்லா இருக்கும், சரியான போட்டி. என்னடா தம்பி பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நானு அண்ணிய கூட்டிட்டு வந்த உடனே வாழ்க்கை பாடத்துல 23வது அதிகாரத்துல பெண்களை எப்படி அடக்கி ஆள்வது, அதிலும் குறிப்பா மனைவிய அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை உனக்கு படிச்சு காட்டுற. புரிஞ்சு நடந்துக்க. என்ன இதுக்கு தான் முறைச்சுக்கிட்டு இருக்க? சவால் ராணி தமிழரசி, நான் வர்றேன்டா. போய. இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்து நீ பேசுற, இந்த வீட்டினுடைய மகங்கிற உரிமையில நான் பேசுறேன். எது ஜெயிக்குதுன்னு பாப்போம். வர்றேன். பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா வாயே திறக்க மாட்டேங்கிறேன். பாத்தீங்களா, ஒண்ணு வந்துச்சு. இன்னும் வரிசையா எத்தனை வரப்போதோ. வாசல்ல நின்னு ஒவ்வொன்னுக்கும் பதில் சொல்லுங்க.
சரியா நம்மள இன்னைக்கு நாம படத்துக்கு போறோம். ஓகே, மீனாட்சி என்னங்கிற விவரமே தெரியல. நான் போய் பாண்டிச்சேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். நீங்க வரியா? இல்லைங்க, நீங்க பேசிட்டு வாங்க. என்ன அங்க நின்னுட்டு இருக்க? வா வா வா. நம்மள பாண்டிச்சேரிக்கு பேசிட்டேன். மாமா தான் எடுத்தாரு. அத்தைக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? 2 பேரும் உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க. மீனாட்சி என்னங்கிற தகவலே கிடைக்கலையா? மாமாவும் வள்ளியும் ஊருக்கு என்னாச்சுடா? முதலாளி கண்ணா பின்னா திட்டுறாரா? பிலிம் ரோல் இல்லாம வந்தேன்னா உன்னை தொலைச்சிடுன்னு சொல்றாரா? இப்போ என்ன பண்றது? குழந்தை கிடைக்கும் கிடைக்கும் சொல்லு, கிடைக்காத கிடைக்காத சொல்லு. ஏன் இப்படி சித்தவ பண்ற? கிடைக்காத சொன்னா ஓடியே செத்து தொலைச்சிடுறோம். தவசி கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். போலீஸ் ஸ்டேஷன் சொன்னதை திருப்பி சொல்லாத. குழந்தை கிடைக்கும். 2 பேரும் இங்க இருந்தா சரி வராது. வாங்க என் வீட்டுக்கு போலாம். வீடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். போயா தவசி வா. போயா. குழந்தை கிடைச்சோனே திருப்பி வரலாம். நீ போயா. தவசி. அன்பழகன், என்ன பிரச்சனை? குழந்தை கிடைக்கலன்றதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதான் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு. விசாலா, என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, நிச்சயமா உன் குழந்தை கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிருவான். அக்கா நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. அன்பழகன், நீங்க தவசி கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. நான் என் தங்கச்சி கூட்டிட்டு என் வீட்டுக்கு போறேன். வாமா. அறிவிற்காடி உனக்கு? புருஷன் முன்னாடி பிரிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் தான் வாழணும், புரியுதா? விசாலத்தை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு. போமா போமா. அன்பழகன், நீங்க குழந்தையை தேடுங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். அன்பழகன், குழந்தைய அப்பா தான் கடத்திருப்பாரு. அவர் கூப்பிட்டு விசாரிங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. அவர் குழந்தைய காணுங்கிற ஏக்கத்துல ஏதோ பேசுறார். நீங்க போங்க. அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சார். தவசி, இங்க வா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். அன்பழகன் என்ன இருந்தாலும் போலீஸ்காரு, அவரை வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? உன் குழந்தை உயிரோட தான் இருக்கு. எங்க இருக்கா? எங்க ஆளுங்க பார்த்துருக்காங்க. கையோட கூட்டி வர சொல்லியிருக்கேன். ஐயா,
டேய் எங்கடா குழந்தை எங்க? ஐயா நாங்க போறதுக்குள்ள அவனுங்க ஓடிட்டானுங்க. ஐயா நான் நிச்சயமா சொல்றேன், அது சாரோட குழந்தை தான். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்ல, குழந்தை உயிரோட தான். ஆமாய்யா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த குழந்தை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பியா? டேய் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள குழந்தை வரல, போங்கடா போய் வெளில இருங்க. ராஜா பாத்தியா, உன் குழந்தை உயிரோட தான் இருக்கான். இத பாரு, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் குழந்தைய கொண்டாந்து சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு, புரியுதா? போ ராஜா, போய் சாப்பிடு, போயா. டேய் சொன்னபடி செஞ்சிட்டீங்க, குழந்தை பத்திரமா இருக்குல்ல? இருக்கியா? நமக்கு தவசியை மிரட்டி பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற வேலை தான், வேற எதுவும் கிடையாது. ஆமா, அந்த குழந்தைய யார்கிட்ட ஒப்படைச்சிங்க? அதாங்க அந்த கேள்வி தான் பாத்துக்கிறா. அட என்னடா அது சாவுகாய் கேள்வி, அதுகிட்ட ஒப்படைச்சிங்க. நீங்க 2 பேரும் போய் குழந்தைய பத்திரமா பாத்துங்க, போங்க. மாமா ஆ இதான் உங்க வீடா மாமா? ஆ எப்படி நல்லா இருக்கா? என்ன மாமா வீடு சின்னதா இருக்கு, பேய் வீடு மாதிரி இருக்கு மாமா. அதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க. என்ன உளற? இல்ல மாமா, வீடு நல்லா இருக்கு மாமா. ஆ இப்படி பேசி பழகணும். வள்ளி, உள்ள இருக்கிறது உன் மாமியாரும் உன் நாத்தனாரும். அங்க போய் உன் லூசுத்தனத்தை காட்டி இப்படி எதையாவது உளறி வச்சு தொலைக்காத. நீ அவங்க கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்கிறியோ அதுதான் மாமனுக்கு மரியாதை, புரியுதா? சரி மாமா, மரியாதைனா என்ன மாமா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கடா செல்லும், அறிவை வளர்த்துக்க. இப்போ நம்ம டூரிங் டாக்கிஸுக்கு செக்கப்புக்கு கலெக்டர் வந்தாரல்ல, அப்ப பக்கத்துல மாமா எப்படி நின்ன? இப்படி நெஞ்சு மேல கைய வச்சு அப்படித்தானே நின்ன? அதே மாதிரி இப்ப நீயும் என் பக்கத்துல மரியாதையா நிக்கணும், புரியுதா? சரி மாமா, அப்ப நான் ஒண்ணுமே பேசக்கூடாதா மாமா? அந்த அளவுதானே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வாயவே திறக்க கூடாது, நீ என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கணும். மாம நீ எப்ப பேசணும்னு நினைக்கிறனோ அப்போ அப்போ மாமா சிரிச்சுக்கிட்ட தலையை சொறிகிற மாதிரி கையை லேசா தலையிட்டு கொண்டு போவேன். அப்போ நீ என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கணும், தலையில கை வச்சோன்னு பேச ஆரம்பிச்சிடும், சரியா? வாடா செல்ல, வா வா. இரு 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 இரு, நம்ம இங்க ஒரு முறை ஒத்திக்க பாத்துக்குவோம். நீ அங்க போய் சொதப்பி வச்சாலும் வச்சிருவேன். இப்போ அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவ? கையங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? என் தலையவே பாத்துக்கிட்டு இருக்கணும். மாம நீ எப்ப பேசணும்னு நினைக்கிறனோ அப்ப சிரிச்சுக்கிட்டே லேசா கையை தலையிட்டு, ஏய் தலையில கைய வச்சோன்னு பேசணும். ஓ வச்சுட்டனா? நீ புத்திசாலி தான்டா, இப்ப மந்தமா இருக்க. மாமா போக போக உன்னை டியூன் பண்ணிடுவேன்டா. வள்ளி எப்படிமா இருக்க? சாந்தி அந்த ஆர்த்தி எடுத்துட்டு வா. வாமா உள்ள வா, கூட்டிட்டு வா கோமதி. கூப்பிடுறமா, வா. அம்மா கூப்பிடுறாங்களே, போ. வாமா வா. தலை சொரியறது ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வீடுதான், வா வாப்பா. வர்றமா, வர்றேன். பயப்படாதடா, நம்ம வீடு தானே, போ. வாமா வா கோமதி வா. ஐயோ எவ்வளவு அழகிய மருமக, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அண்ணன் எப்படி இருக்கா? அம்மா உடம்பு சரியில்லை சொன்னாங்களே, சரியாயிடுச்சா? நல்ல புருஷம்மா உனக்கு. கல்யாணம் பொண்டாட்டி எவ்வளவு நாள் கழிச்சு கூட்டு வந்திருக்கான் பாரு. உனக்கு ஒரு வாய் சமைச்சு போட கூட இந்த பாவிக்கு கொடுத்து வைக்கல. 2 நாள் நம்ம வீட்டுல தானே இருப்ப, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன். என்னம்மா நீ நல்லா பேசுவேன்னு கோமதி சொன்னானே, என்னடா பேசவே மாட்டேங்கிறா? ஏதாவது மிரட்டி கூட்டு வந்தியா? ஐயோ வள்ளியம்மா நல்லா பேசுவாமா, அது புது இடம், கொஞ்சம் மிரண்டு போயிருக்கா. அதுவும் இல்லாம அவ கொஞ்சம் லூஸ் இல்ல. யாருடா லூசு? எல்லாரையும் லூசு லூசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ தான் லூசு. ஆமா அது இல்லம்மா, நான் சொல்ல வந்தது என்னன்னா வள்ளி. மாமா இப்ப நான் பேசலாம். நான் நல்லா பேசுவேன். இங்க வந்த உடனே மாமா தான் சொன்னாங்க, உள்ள போய் எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கணும், பேசிட்டே இருக்க கூடாது, நான் தலையை செஞ்சாதான் பேசணும்னு. இப்ப மாமா தலையை செஞ்சாங்களே, நான் இனிமே பேசலாம். என்னைய நீங்க வள்ளிச்செல்லனே கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடுறேன். எங்க வீட்டுல கூட எல்லாரையும் உட்கார வச்சு நான் தான் சாப்பாடு போடுவேன், இல்ல மாமா? ஐயோ பேசுறேன் மாமா, நான் பேசுறேன் மாமா, பேசுறேன். நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டா? எனக்கு நல்ல பாட்டு
பாட வரும். அப்புறம் நான் பரதநாட்டியம் ஆடுவேன். அப்புறம் நான் குட்டிக்கரணை கூட அடிப்பேன். அண்ணன் சோகமா இருந்துச்சுன்னா நான் தான் குட்டிக்கரணை அடிச்சு அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லுவேன். அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, இந்த குஞ்சலம் கூட எனக்கு அண்ணன் தான் வாங்கி கொடுத்துச்சு. சாந்தி, இது எனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எங்க அண்ணன் கிட்ட கேட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்து உனக்கு நான் பின்னி விடுறேன். நீ எப்பவுமே இப்படிதான் வில்லி மாதிரி மறுப்பேன்னு மாமா என்னை பத்தி சொன்னாங்க. அத்தை, இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்களா? மாமாக்கு ஸ்பீக்கர் புண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் இதை வச்சுக்கிட்டேன்னா லூசு லூசுன்னு என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்புறம் எனக்கு இங்கிலீஷ்லாம் கூட பேச வரும். டாங்ஸு, சீஸ் நாமல், அண்ணாமலை பார்க்க வருவாங்களே டாக்டர், அவங்க தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ணாமலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் தோஸ்து. என்கிட்ட அது ரொம்ப பிரியமா இருக்கும். அண்ணாமலைக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது. அது அவசரப்பட்டு குழந்தை பெற்றுக்குது. அதனால அதுக்கு குரங்கு குட்டி தான் பிறக்குன்னு மாமா சொன்னாங்க. அதனால நம்ம அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க. இல்ல மாமா? எனக்கு குழந்தை பிறக்கும் போது என் வயிறு இவ்வளோ பெருசாயிடும். எனக்கு குரங்கு குட்டிலாம் பிறக்காது, குழந்தை தான் பிறக்கும். எனக்கு குழந்தை பிறக்கும்ல, எனக்கு குழந்தை பிறக்கும்ல அத்தை. ஐயோ வள்ளி, வள்ளி செல்லம், உனக்கு அழகான குழந்தை பிறக்குண்டா. எனக்கு குழந்தை பிறக்கும்ல. பிறக்குமா? உன்ன மாதிரியே ராஜாத்தி மாதிரி மூக்க முடியுமா குழந்தை பிறக்கும். உலகத்துல எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்துட்டா பிரச்சனையே வராது. நீ வா, வாடா வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.